தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் முகங்களை பார்க்கும் பொழுது எனக்கு இங்கே பல எம்எல்ஏக்கள் தெரிகிறார்கள். காலனும் கடவுளும் முடிவு செய்து விட்டால் இது நடக்கும். சூர்யா நற்பணி என்கின்ற ஒரே வருடத்தில் 130 அடி உயரத்திற்கும் செல்லும். நீங்கள் உழைக்க தயாராக இருக்கிறீர்களா? பிரபல நடிகர் சூர்யா தற்போது விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் மற்றும் ஜித்து மாதவன் இயக்கும் ஒரு படம் ஆகியவற்றை கையில் வைத்துள்ளார். இதனிடையே திரைத்துறையை தாண்டி சமூக சேவைகளிலும் அவர் தொடர்ந்து தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். அகரம் அறக்கட்டளை சார்பில் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி உதவி, உட்கட்டமைப்பு மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். இத்தகைய சமூக பணிகளை தொடர்ந்து செய்து வருவதால் சூர்யா அரசியலுக்கு வருவார் என அவ்வப்போது ஊகங்கள் எழுந்து வருகின்றன. கடந்த ஆண்டு அகரம் அறக்கட்டளையின் 15ஆம் ஆண்டு விழா நடைபெற்ற பிறகு சூர்யா 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ளதாக வதந்திகள் பரவின. ஆனால் அப்படி எதுவும் இல்லை என அகில இந்திய சூர்யா நற்பணி மன்றம் உடனடியாக அறிக்கை வெளியிட்டு மறுப்பு தெரிவித்தது. மேலும் சூர்யாவின் கவனம் முழுக்க சினிமாவிலும் அகரம் அறக்கட்டளை மூலமான சமூக பணிகளிலும் தான் இருக்கும் என்றும் இவை இரண்டும் அவருக்கு போதுமான நிறைவை தருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் அரசியலில் சூர்யா வருகை குறித்து பேச்சு தொடங்கியது. அவரது நற்பணி இயக்கம் சார்பில் மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் ஜூன் 28ஆம் தேதி நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் சிறப்பு பேச்சாளராக கலந்து கொண்ட ரா வீரமணி என்பவர் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. அதில் அவர் காலம் முடிவு செய்துவிட்டது, கடவுள் முடிவு செய்துவிட்டார், அவர் மக்கள் தலைவராக வருவதை யாராலும் தடுக்க முடியாது என்று பேசினார். இதனால் சூர்யா முதலமைச்சர் விஜய் போல் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வருவாரா என்ற எதிர்பார்ப்பு அவரது ரசிகர்கள் மத்தியில் எழுந்தது. சமூக வலைதளங்களில் பல்வேறு யூகங்கள் மற்றும் விவாதங்கள் உருவாகின. இந்த நிலையில் அரசியலுக்கு சூர்யா வரமாட்டார் என அகில இந்திய சூர்யா தலைமை நற்பணி இயக்கம் தெளிவான விளக்க அறிக்கை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் சிறப்பு பேச்சாளராக கலந்து கொண்ட ரா வீரமணி, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்று தெளிவாக குறிப்பிட்ட பின்னரே தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். ஆனால் அவரது உரையை தவறான விளக்கத்துடன் சமூக வலைதளங்களில் பரப்பி அது மன்றத்தின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு என்ற தோற்றத்தை உருவாக்கும் முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. இதனை யாரும் நம்பவோ பொருட்படுத்தவோ வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறோம். மேலும் கடந்த 3 ஆண்டுகளாக ரா வீரமணி மன்றத்தின் நிர்வாகத்தில் இல்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் சூர்யாவுக்கு அரசியலுக்கு வருவதற்கான எந்தவித எண்ணமும் இல்லை. அகரம் அறக்கட்டளை மற்றும் நற்பணி இயக்கம் மூலமாக மக்களுக்கான சமூக சேவைகளை தொடர்ந்து ஆற்றி வருவதே அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் அளித்து வருகிறது. மன்றத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் மற்றும் நிலைப்பாடுகள் செயல் தலைவர் RA ராஜ் மற்றும் அமைப்பாளர் G ஹரிராஜ் ஆகியோரின் மூலமாக மட்டுமே வெளியிடப்படும். எனவே சமூக வலைதளங்களில் பரவி வரும் வதந்திகளை நம்பாமல் மன்றத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை மட்டுமே பின்பற்றுமாறு அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் என மன்றத்தின் செயல் தலைவர் RA ராஜ் மற்றும் அமைப்பாளர் G ஹரிராஜ் ஆகியோர் வெளியிட்டுள்ளனர். அனைவருக்கும் வணக்கம். நேற்று சூர்யா நற்பணி இயக்கத்தினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் ஒரு சிறப்பு விருந்தினராக நான் கலந்து கொண்டேன். அது ஒரு உள்ளரங்கத்திலே நடைபெற்ற தனிப்பட்ட முறையிலான நிர்வாகிகளுக்கான கூட்டம். அந்த கூட்டத்தில் பேசும்போது நான் ஒன்றை தெளிவாக சொல்லிவிட்டு பேசினேன். நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள். இந்த கருத்துக்களுக்கு சூர்யா நற்பணி இயக்கமோ சூர்யா அண்ணன் அவர்களோ பொறுப்பாக மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டுத்தான் நான் பேசினேன். நான் பேசிய நீண்ட பேச்சில் இருந்து சில நிமிட காட்சிகள் மட்டும் தற்போது வெளியில் வந்திருக்கின்றன. அதை பார்ப்போருக்கு சிலவித குழப்பங்களை ஏற்படுத்தியிருக்கின்றன. நான் மறுபடியும் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன், இந்த பேச்சுக்கும் சூர்யா அண்ணன் அவர்களுக்கும் சூர்யா நற்பணி இயக்கத்திற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. இந்த காட்சிகளை பார்த்து யாருக்கேனும் மனவருத்தங்கள் ஏற்பட்டிருந்தாலோ அல்லது தவறான புரிதல்கள் ஏற்பட்டிருந்தாலோ அதற்காக என்னுடைய மனப்பூர்வமான வருத்தத்தை பதிவு செய்கிறேன். நன்றி. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.